கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துல்லாஹ். யார் பழி வாங்காமல் அவரை மன்னித்து விடுகிறானோ அது அவருடைய பாவங்களுக்கு அதுவே பரிகாரமாயிரும். இவர் மன்னிச்சுட்டாரு அப்படின்னா இவர் செஞ்ச பாவத்துக்கு அதுவே பரிகாரமாகிவிடும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க சொல்லுகிறான். ஆயுஷ்ல எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான், நீ அவனை மன்னிச்சுட்டானா அல்லாஹ் உன்னை மன்னிச்சிடுறேங்கிறான். அதுவே உனக்கு பரிகாரமாகும் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்படித்தான் நடந்துச்சு. குறைசி வம்சத்தை சார்ந்த ஒரு மனிதர் அன்சாரிகளில் உள்ள ஒரு மனிதருடைய பல்ல உடைச்சிட்டார். அன்சாரிகள்ல ஒரு மனிதருடைய பல்ல உடைச்சிட்டார். குறைசி வம்சத்தை சார்ந்த ஒருத்தர் அன்சாரி சார்ந்த ஒருவரை பல்லை உடைத்து விட்டார். அந்த அன்சாரி நபி தோழர் இருக்கிறாரு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அப்ப ஆட்சி பதவியில இருக்கிறான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அன்சாரி சஹாபி, அந்த மனிதர் எப்படியாவது பழி தீர்த்தாகணும், என் பல்ல உடைச்சிட்டார், மறுபடியும் அந்த குறைசி வம்சத்தை சார்ந்தவருடைய பல்ல நான் உடைச்சே தீருவேன் என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பழிக்கு பழி வாங்குறது மார்க்கத்துல அனுமதி இருக்குப்பா, ஆனா அதை விட சிறந்தது நீ மன்னிச்சு விட்டுறேன். இருக்குதான், ஆதங்கம் உனக்கு இருக்குதான், நீ அதை விட சிறந்தது மன்னிச்சு விட்டுரு. அப்ப அன்சாரி நபி தோழர் சொன்னாரு, இல்ல மன்னிக்க முடியாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கும் போது, மார்க்கத்துல அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கும் போது அவர் பல்ல நான் உடைச்சே ஆவேண்டார். அந்த அன்சாரி உடைச்சே ஆவேண்டார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நான் இவ்வளவு அட்வைஸ் பண்ணி இவன் கேட்கலையா, அப்போ உன் பிரச்சனைய நீயே பாத்துக்கன்னு போயிட்டாரு. உன் பிரச்சனைய நீயே பாத்துக்க என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க போயிட்டாங்க. அங்க இருந்த ஹஜரத் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அன்சாரி நபி தோழரை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன்பா, நீ சம்பந்தப்பட்ட உன் பல்ல உடைச்சானே, நீ ஒரு கால் அவனை மன்னித்து விட்டால் நிச்சயமாக உன்னை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அபூதர்தா ரலியல்லாஹு சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்காமல் இருப்பதில்லை, நீ அவனை மன்னிச்சிரு, அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவான். அது மட்டுமல்லாமல் மறுமையில் உன்னுடைய நிலையை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. நீ எவ்வளவு உயர்ந்த குணத்தோட மன்னிச்ச, மறுமையில் அல்லாஹ் உன்னை உயர்த்தி விடுவான். சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இது சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மஜ்லிஸில் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை சொன்னது அந்த அன்சாரி சொன்னாரு, ஏன் என்னுடைய அந்தஸ்த மறுமையில அல்லாஹ் இந்த சாதாரண பல்லுக்காக வேண்டி மன்னிச்சு விடுறதுனால அல்லாஹ் உயர்த்துவான்னா நான் மன்னிச்சிடறேன்டா. எனக்கு தேவை மறுமையில என்னுடைய அந்தஸ்து உயரணும், நான் மன்னிச்சு விட்டுறேன். அந்த நபி தோழர் சென்றார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் கூடியிருக்கும் சபையில் சொன்னார்கள், எந்த மனிதர் தமது உடல் காயம் ஏற்பட்ட பிறகு பின்னர் பழி வாங்காமல் தமது உரிமையை விட்டும் மன்னித்து விட்டாரோ, பழி வாங்காமல் மன்னித்து விட்டாரோ, அவர் புகழுக்கேற்ப, அவருடைய மன்னிப்புக்கு ஏற்ப, அவர் அந்த இழப்புக்கு ஏற்ப நாளை மறுமையில் அவருக்கு கூலி கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு என்ன இழப்பு நேர்ந்துச்சோ நீ அவரை மன்னிச்சு விட்டன்னா அந்த இழப்பிற்கு ஏற்ப மறுமையில் உன்னுடைய அந்தஸ்தும் கூடும், உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க.